Recording. Hello everyone. Very good evening all of you. Hope all are good and fine. ஸோ இன்றைய தினம் நம்ம நாபி சக்ரால் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதில் வந்து தற்போது 7:30 வரையில் வந்து நம்ம குழுவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் வந்து தாராளமாக 7:30 வரையில் வந்து இணைஞ்சிக்கலாம். நம்ம 7:30க்கு அப்புறம் சொல்லப்படக்கூடிய சீக்ரெட்டான விஷயங்களில் வந்து யாரெல்லாம் வந்து நம்ம நேற்றைய கிளாஸில் சொல்லியிருந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 7:30லேருந்து 8 o'clock வரையில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். அந்த முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையாலே வந்து ஒரு ரகசியமோ அதிசூட்சமோ கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம். ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். ஆனா நமக்கு இதுக்கு இது இங்க கனெக்ட் ஆகுது. இப்படியே இதை பார்க்க முடியும். ஸோ இதனாலதான் வந்து பல்வேறு முறைகளை வந்து இதெல்லாம் இங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இத்தனை நாளா தெரியாம இருந்திருக்கும். அந்த தெரியாம இருக்கக்கூடிய விஷயங்களை இப்ப நம்ம தெரியப்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த 7:30 to 8 o'clock அப்படிங்கிறது மிக மிக ரகசியமான விஷயம். இதுவரை இதை உங்களுக்கு நீங்க யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி கேள்விப்பட்டிருந்தாலும் நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பதற்கு ஒரு துளி அளவு கூட. அதே மாதிரி இந்த 7:30 to 8 o'clock அப்படிங்கிறது வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து மோஸ்ட்லி கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது வந்து செகண்டரி ஒப்பீனியன் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க லைவ்ல வந்து கேட்டா மட்டும் போதும். எதையும் நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோட நம்ம எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும். இந்த 7 systems மற்றும் நாபி சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். அதனால 7:30 to 8 o'clock யாரெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே வந்து 7:30க்கு மேல வந்து வாட்ஸ்அப்ல வந்து அகைன் ஒரு புது ஜூம் மீட் லிங்க் அனுப்புவேன். அதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 7:30க்கு மேல வரக்கூடிய அந்த லைவ் செஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். சரி, இப்போ நம்ம நாபி சிஸ்டம் அல்லது நாபி சக்ரா இதுல வந்து நம்ம சோலாரா, மணிப்பூரகமா, சுவாதிஷ்டானமா, செகண்ட் சிஸ்டமா அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து இந்த பிக்சர்ல ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி நமக்கு தொப்புள் பகுதி அப்படிங்கிறது தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி. ஏன் வந்து பொதுவாகவே நம்ம வந்து இந்த 7 சக்ராஸ் அப்படிங்கிறது சொல்லாம ஆல்வேஸ் வந்து 7 சிஸ்டம்ஸ் சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதான் வந்து ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம அந்த சக்ராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பர்டிகுலர் டிஃபைனபிளா மட்டும் இங்க இருந்து இதுக்கு மட்டும்தான், வேற சக்ராஸ் அப்படியே அங்க டோட்டலா மாறிடும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா என்னவோ வந்து இந்த 7 சக்ராஸ் அப்படிங்கிற எல்லாரும் எந்த வகையில சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மாவட்டம் இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு சண்டை இருக்கும், இல்ல வந்து பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா உடலினுடைய அமைப்பு இந்த உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து பார்த்தோம்னா அப்படி கிடையாதுங்கிறது தான். ஏன்னா அது நம்மளுடைய ஏன் அது 7 சிஸ்டமா பிரிச்சிருக்கோம், ஏன் 7 சக்கராஸா பிரிச்சிருக்காங்கன்றத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் தெளிவா. அப்ப இந்த உடல், அறிவு, மனம் இந்த 3 விஷயங்களை சார்ந்து நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் நமக்கு வாழ்வியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மிக எளிதாகவும் போக்கிக் கொள்வதற்கு மட்டும்தான் இந்த 7 சக்ராஸ் அல்லது 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மருத்துவ ரீதியா எடுத்துக்கிட்டுன்னா எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்கு, பல விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும்.
ஜோதிடம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஆனா இங்க வெறும் சிம்பிளா ஜஸ்ட் உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து ஒட்டு மொத்தமா எல்லா விஷயம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 7 பகுதிகளா மட்டும் பிரிக்கிறோம். 7 சிஸ்டமா மட்டும் பிரிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த 7 சிஸ்டம் இதுதான். அதுல மிக மிக முக்கியமான சிஸ்டம் எது அப்படின்னு சொன்னா இந்த தொப்புள், நாபி நாபி சிஸ்டம். இப்போ இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு 7 சக்ராஸோட நீங்க கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா 7 சக்ராஸை பொறுத்த வரையில வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி இன்னொரு ஸ்டேட்டுக்கும் சண்டை இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு சக்கரம்னா அது மட்டும்தான் அங்க இருக்கும். மற்றது எதுவுமே அடுத்த சக்கராவோட கனெக்ஷன்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இதுக்கு இந்த கலர் மட்டும்தான், இந்த ஒலிகள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையாக இந்த உடலினுடைய அமைப்புகளை பொறுத்தவரையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்னோட தொடர்புல வந்து இணக்கமான தன்மையில இருக்கும். இப்ப நம்ம வாய் வழியா ஒரு உணவு நம்ம எடுக்கிறோம். ஆனா அது தொண்டை குழி வழியாக சென்று உணவு குழல் வழியாக சென்று இரைப்பை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியில வந்து இணைஞ்சு போகணும். இப்போ சப்போஸ் வந்து இப்ப நமக்கு வந்து த்ரோட் சக்கரா வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் எதையுமே வந்து இப்போ வாய் பகுதியில் நம்ம கொடுத்துக்கு பின்னாடி நான் த்ரோட்ல இருந்து தொண்டைக்குள்ள நான் வந்து அடுத்தடுத்து அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த தொண்டை குழிக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமே வந்து ஃபங்க்ஷனிங் ஆகாம போயிடும். உணவு அப்படிங்கிற ஒரே ஒரு இந்த பிசிக்கல் கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி எல்லாருக்கும் புரியுதா? எஸ், புரியுதுங்க சார். சரி. இப்போ த்ரோட் சிஸ்டம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து த்ரோட் சக்ரா த்ரோட் சிஸ்டம் வந்து இப்போ ரொம்ப வந்து ஒருத்தவங்க வந்து டோட்டலி வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுக்கக்கூடிய உணவுல வந்து தொண்டை பகுதி வழியாக நம்ம உணவு கோயிலை தாண்டி தான் வயிற்றுக்குள்ள போகணும். இப்போ ஒரு த்ரோட் சக்ரா வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த சக்ராஸ்க்கு வந்து அது வந்து இடம் கொடுக்காம போகுதா, இல்ல வந்து நான் இங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் நீங்க உணவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே நான் உள்ள அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு அடுத்தடுத்து கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்ராஸுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகணும் தானே. ஆனா அந்த மாதிரி பண்றது கிடையாது. அந்த த்ரோட் சக்கரில் எவ்வளோ இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம அறிவு ரீதியா சக்ராஸுங்கிறத படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஓகே தான். ஆனா அதை உடலினுடைய அமைப்பு, அறிவினுடைய, மனதினுடைய அமைப்புகளோட சார்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டம், ஒவ்வொரு சக்ராஸுமே ஒவ்வொன்றத்தோட இணைந்துதான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வாட்ஸ்அப்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், சார் வந்து இது நாபி சக்கரங்கிறது மணிப்பூரக சக்கரா கிடையாது அப்படின்னு சொல்லி. ஓகே, கிடையாதா இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்ப ஒரிஜினலா அது எதை குறிக்குது, எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சக்ராஸ் அப்படிங்கிற தவிர சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை சிம்பிளா எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இந்த 7 சக்ராஸ் அல்லது 7 சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த காலேஜ் எல்லாம் போவாங்க. காலேஜ் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அல்லது வந்து ஒரு யூஜி டிகிரி வந்து 4 இயர்ஸ் ஒரு டிகிரி இருக்கு, அல்லது 5 இயர்ஸ் ஒரு டிகிரி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இப்போ ஒரு 3 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிகிரி வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயர் போறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு சிலர் சரியா வந்து பாஸ் ஆயிட்டு செகண்ட் இயர்க்குள்ள போயிடுவாங்க. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு சில அரியர்ஸ் இருக்கும், இருந்தாலும் செகண்ட் இயருக்கு வந்து மூவ் ஆன் ஆகுவாங்க. ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே மொத்தமே அரியர் இருக்கும், அது இருந்தாலும் அவங்க செகண்ட் இயருக்கு வந்து மூவ் ஆயிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா பாஸ் பண்ணாலும் செகண்ட் இயர் படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் அரியர் இருந்து கொஞ்சம் பாஸ் பண்ணாலும் செகண்ட் இயருக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட் இயர்ல டோட்டலாவே நமக்கு அரியர் இருந்தாலும் செகண்ட் இயருக்கு நம்மளால போக முடியும். கிளியரா புரியுதுங்களா? எப்படி வந்து 7 சிஸ்டம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு புரியுதா? அப்போ ஒரு சிஸ்டம்ல வந்து இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா டோட்டலா வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடாது. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து சரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் அடுத்த சிஸ்டம் வந்து அது ரொம்ப இணக்கமாவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சிஸ்டம்ஸ் வந்து தனித்துவமா அது பேலன்ஸா இருக்கணும். இன்னொன்று ஒவ்வொரு சிஸ்டமும் அது அதனோட மற்ற சிஸ்டத்தோட சரியான தன்மையில கனெக்ட் ஆகி இருந்தா மட்டும்தான் இந்த 7 சிஸ்டம் அப்படிங்கிறது பேலன்ஸா இருக்கும். அதே மாதிரி 7 சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருதுன்னா தேர்ட் ஐ சக்கரா சார், தேர்ட் ஐ அப்படிங்கிறது வந்து 3வது கண் ஓப்பன் ஆயிடுச்சு இது அதுன்னு சொல்லிடலாம். தயவு கூர்ந்து வந்து இந்த 7 சக்கராஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ரொம்ப வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியாவோ சயின்ஸ் ரீதியாவோ கொண்டு போக வேண்டாம். என்னதான் நீங்க செஞ்சாலோ பண்ணாலோ உடல், அறிவு, மனம் இந்த 3 கான்செப்டுக்குள்ளதான் நமக்கு எக்ஸிஸ்டன்ஸை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இப்போ நமக்கு த்ரோட் சக்ரா இப்போ வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு சார், அப்ப இது ஃபர்ஸ்ட் இயர்னு வைப்போம். அதுக்கு கீழே ஒரு சக்கரா இருக்கு, அதுக்கு கீழே இன்னொரு சக்கரா இருக்கு, அதுக்கு கீழே இன்னொரு சக்கரா இருக்கு, இந்த மாதிரி படிப்படியா நம்ம பாக்குறோம் அப்படின்னா
அப்ப அங்க த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸா இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடுத்த சக்கரம் நமக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கறதெல்லாம் மீனிங் கிடையாது. ஒரு சிஸ்டம் ஒரு சக்ரா வந்து நமக்கு இம்பேலன்ஸ்டா இருந்தா கூட அடுத்தடுத்த சிஸ்டங்கள் வந்து வெவ்வேறு விதமாக வந்து இயங்கி கொண்டுதான் இருக்கும். அதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு அந்த இன்டென்சிட்டி வந்து பார்த்தோம்னா ரூட் சக்கராங்கிறது பிரைமரி இதான் வந்து உடலுக்கு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு காரணம்னு சொல்லியிருப்போம். அடுத்தது இப்ப உடல் சரியாயிடுச்சு, ஒருத்தர் ரொம்ப பசியா இருக்கான், அவன் பசிக்கு அவனுக்கு சாப்பாடு தான் தேவை. அந்த பசின்னு சொல்லக்கூடிய உணர்வு, அந்த பசின்னு சொல்லக்கூடிய அந்த இறை உணர்வுக்கு வந்து அந்த உணவு தான் வந்து மிக முக்கிய காரணம். அப்ப அந்த பிசிக்கல் பாடியில வந்து அந்த உயிரோடு இருக்கணும், பிசிக்கல் பாடி சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த மூலாதார சக்கரம் அல்லது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் சர்வைவல் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க பசியோட இருந்தாங்க சார், சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அதுக்கு அடுத்து தெளிவு வரும். யார் எங்க இருந்து வர்றாங்க, அவங்க வீட்டுல என்ன கஷ்டம், எதனால வெளியே வந்தாங்க, இல்ல என்ன பிரச்சனைங்கிறத அவங்க தெளிவா நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. ரிலேஷன்ஷிப் சிஸ்டம் இல்லையா, பார்ட்னர்ஷிப் சிஸ்டம், எமோஷன் சிஸ்டம்ஸ். அப்ப ஏதோ ஒரு இன்றைய காலகட்டங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு 99.99% பீப்புள்ஸ் எல்லாருக்கும் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உடல் சார்ந்து இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்து இருந்தாலும் சரி, வாழ்வியல் சார்ந்து இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மனம்தான் மிக மிக முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த வகையில் நமக்கு இந்த செகண்ட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சர்வைவல் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருப்போம். எஸ், இப்போதைக்கு நமக்கு சர்வைவல் சிஸ்டம், ரிலேஷன்ஷிப் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் சிஸ்டம், செகண்ட் சிஸ்டம், மூலாதார சிஸ்டம், சுவாதிஷ்டான சிஸ்டம், ரூட் சிஸ்டம், சேக்ரல் சிஸ்டம். இந்த ரெண்டுல வந்து எல்லாருக்கும் கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியும். இந்த ரெண்டு சிஸ்டம் வந்து எல்லாரும் பார்த்திருக்கீங்களா, எல்லாருக்கும் புரியுதா, இல்ல மறுபடியும் ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? ஏன்னா இந்த ரெண்டு சிஸ்டம் வந்து தெளிவா புரியாம நாபி சிஸ்டம் அல்லது தேர்ட் சிஸ்டம் பற்றி புரியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லைன்னா கேள்வி வரும், இல்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகும், இல்ல வந்து நிறைய விஷயங்களை அறிவு சார்ந்து யோசிப்போம். இப்ப யாருக்கு எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி அதுல நீங்க தெளிவடைஞ்சு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அனுபவம் எதை வேணாலும் நீங்க எப்படி வேணாலும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். எஸ், இப்ப வரையில வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் சிஸ்டம், செகண்ட் சிஸ்டம், இதுல எல்லாரும் கிளாரிட்டியா இருக்கீங்களா? எஸ், ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேள்விப்படுவோம் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான ரகசியங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் 7:30க்கு மேல வரக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்றேன். எப்படி எல்லாம் வந்து பயன்படுது, எப்படி நம்ம இந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு இந்த 7 சக்கரங்கள் அப்படிங்கிறத விட 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில உடல், அறிவு, மனம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது புரியும். சரி, இப்போதைக்கு வந்து நம்ம பொதுவா இந்த 7:30 வரையில அடுத்த ஒரு 11 நிமிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா பொதுவான விஷயங்களை பத்தி பேச போறோம். 7:30க்கு பிறகு யாரெல்லாம் வந்து நேற்றைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே புதிய லிங்க் அப்படிங்கிறது வரும். 7:30க்கு மேல ஒரு சில முக்கியமான ரகசியங்களை பத்தி பேசலாம். ஸோ அதே மேல இந்த வகுப்பு இன்றையோட வந்து நிறைவடைஞ்சது அப்படின்னு சொன்னா அடுத்ததாக நாளை வந்து செஷன் வந்து நமக்கு இருக்காது, அவுட் செஷன் போடுறதுனால. மறுபடியும் வந்து அகைன் நமக்கு தேர்ஸ்டே வந்து பயோசால்ட் கிளாஸ் இருக்கும். அகைன் ஃப்ரைடே நமக்கு பேச்சுலர் ரெமிடிஸ் காம்பினேஷன்ஸ் கிளாஸ் இருக்கும். அகைன் சாட்டர்டே வந்து பேச்சுலர் ரெமிடி கிளாஸஸ் இருக்கும். அகைன் நெக்ஸ்ட் சண்டே வந்து மேபி வந்து ஹேர் லாஸ் ஆர் ஹேர் க்ரோத் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் செஷன் இருக்கும். அகைன் அடுத்த மண்டே தான் நமக்கு இந்த 7 சிஸ்டம் சார்ந்து இருக்கக்கூடிய வகுப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி, அதே மாதிரி இந்த 7 சிஸ்டம் அல்லது 7 சக்ராஸ் பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது கேள்வி கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதனால புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நபர்கள் தயவு கூர்ந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் இப்போ வந்து நான் பப்ளிக்கா வந்து மாத்திருக்கேன். அதனால எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகும். மேபி சண்டே வரையில வந்து பப்ளிக்கா வந்து ஷோ ஆகும். சண்டேக்கு அப்புறம் அகைன் வந்து நான் பிரைவேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா லிங்க் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் தான் அதை வந்து கவனிக்க முடியும். லிங்க் இல்லாத நபர்கள் ஜென்ரலா வந்து பார்க்க முடியாது. அப் டு சண்டே வரையில வந்து நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா அகைன் மண்டே கிளாஸ் வரும்போது சார் இது புரியல சார், அது புரியல, இதுல கன்ஃபியூஷன் இருக்கு, இதுல சக்கராசில் இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பேட்டர்ன் எடுத்தோம் அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கேள்வி சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவடைஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் வந்து நீங்க
தாராளமா கேட்டு தெளிவு அடைந்து கொள்ளலாம். சரி, இப்போதைக்கு நம்ம இந்த நாபி சிஸ்டம் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொப்புள் பகுதி மற்றும் தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இங்க நம்ம ஃபார்மலா வந்து சக்ராஸ் பேஸ்ல சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நம்ம சோலார் பிளக்சஸ் அல்லது மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதனுடைய சாராம்சத்தை நம்ம டோட்டலா வந்து சரியா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிக்சர்ல ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி தொப்புள், தொப்புள் பகுதிக்கு மேல, தொப்புள் பகுதிக்கு கீழே, தொப்புள் பகுதிக்கு பக்கவாட்டுல 2 பக்கமும் வலது இடது அப்படிங்கிற மாதிரி நம்ம தொப்புளை சுத்தி 4 புறத்திலும் அல்லது தொப்புளை சுத்தி ஒரு வட்ட வடிவமா இந்த தொப்புளை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து ஆர்கான்ஸ், அனைத்து பகுதிகளுமே நமக்கு இந்த நாபி சக்கரம் அப்படிங்கிறதுல கனெக்ட் ஆகும். இதுல நம்ம இந்த சிஸ்டம் பேசிஸ்ல வந்து நமக்கு சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சக்ராஸ் மட்டுமா பார்க்காம நாபி சிஸ்டம் அப்படிங்கறத நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் மோர் வைடர் தென் தி சக்ரா சிஸ்டம். ஏன்னா சக்ராங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் திங்ஸை மட்டும் தான் அங்க டிஃபைன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆனா நாபி சிஸ்டம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இட்ஸ் வைடர் எனர்ஜி. அதுல இன்க்ளூடிங் 7 சக்ரா சிஸ்டம் கான்செப்டும் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும். அதனால வந்து இந்த 7 சக்ராஸோட நீங்க இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? புரியுது சார். புரியுது. இப்ப நம்ம இந்த நாபி சிஸ்டம் சார்ந்து பொதுவான ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்த ஒரு 8 நிமிடங்களுக்கு பார்க்க போறோம். சரி, நாபி சிஸ்டம்ல வந்து நமக்கு எத்தனை லேயர்ஸ் இருக்கு, எத்தனை பெட்டல்ஸ் அல்லது எத்தனை விதைகள்? அறிவு ரீதியா கேட்கணும், இல்ல ஆல்ரெடி 7 சக்ராஸ்ல இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அங்க ஒரு தாமரை இருக்கும், குண்டலினி சக்தி அப்படியே மேல பொங்கி எழுந்து வரும் சார். அப்ப அங்க ஒரு தாமரை வந்து மலரும். அதற்கு எத்தனை விதைகள் இருக்கும்? எஸ், ஓகே. சரி, அந்த 10 வந்து என்னென்ன எதை குறிக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம செஷன்ல தெரிஞ்சுக்கிட்டது இல்லாம அதுக்கு முன்னாடி நான் இது தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா என்னன்னு சொல்லி? வாட் ஆர் தோஸ் 10 பெட்டல்ஸ் ரெப்ரசன்டிங்? அந்த 10 விதமான பெட்டல்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நம்ம கிளாஸ்ல சொன்ன கான்செப்ட் இல்லாம வேற ஏதாவது இருந்தா, சார் இங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, இங்க படிச்சிருக்கோம், இல்ல இந்த வீடியோல பார்த்திருக்கோம், இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? எஸ். சார் இங்கே தான் சார் தெரிஞ்சுக்கிறேன் சார். அப்போ நம்ம பொதுவா சொல்றது என்னன்னா, எல்லாருக்கும் நாலேஜ்ல குறையே கிடையாது. இன்ற காலகட்டங்களில் ஒரு 5 வயசு குழந்தை கூட பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து அவ்வளவு நாலேஜ் இருக்கு. ஆனா அந்த நாலேஜ் வந்து கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டேன்னா, அந்த கிளாரிட்டிங்கிறது எப்ப சார் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதாகவே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுல எடுத்த உடனே வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும், நல்லதே நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை அவசியமே கிடையாது. நெகட்டிவ்னா அப்படியே உலகமே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நெகட்டிவ்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கும், பாசிட்டிவ்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கும். அப்ப நெகட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்ப அதனுடைய தன்மைகளை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் நமக்கு கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும். பட் அந்த கிளாரிட்டி ஆஃப் நாலேஜுக்கு வந்து நமக்கு எனர்ஜிங்கிறது ரொம்ப தேவைப்படும், நம்மளுடைய எஃபோர்ட் நிறைய தேவைப்படும், நம்ம அதற்காக நிறைய நேரங்களை வந்து செலவிட வேண்டி இருக்கும். ஆனா இப்ப இந்த லைவ் செஷன்ல கலந்துக்கும் போது நீங்க உங்களுடைய நேரங்கள் வந்து அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மிகப்பெரிய எஃபோர்ட்டோ அனுபவமோ ஆராய்ச்சிகளோ எதுவுமே இல்லாம அந்த ஒட்டுமொத்த எசன்ஸையும் நான் சொல்றது மூலியமா ரொம்ப ரொம்ப எளிமையாக ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப இத மணிப்பூரக சக்ராஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா மசில்ஸ். இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். அதே மாதிரி ஒரு நம்ம ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆளை பார்த்து நம்ம எடை போடுறோம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த ஆளை பார்த்து எடை போடுறது நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய அப்பியரன்ஸ் பார்ப்போம். ஹைட்டா இருக்காங்களா, குள்ளமா இருக்காங்களா, குண்டா இருக்காங்களா, ஸ்லிம்மா இருக்காங்களா, ஃபேரா இருக்காங்களா, இல்ல வந்து
ரொம்ப வந்து பிளாக் டோனா இருக்காங்களா, அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தா ஒரு மனிதரை வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? எஸ். எஸ் சார். இப்போ நம்ம வயது ஆக ஆக ஒரு மனிதர் வந்து மெலிந்து கொண்டு ரொம்ப ஸ்லிம் ஆயிடுவாங்களா, இல்ல வந்து யங்ஸ்டரா இருக்கும்போது எந்த அளவுக்கு பிரிஸ்கா இருப்பாங்களோ அதே அளவுக்கு வந்து பிரிஸ்கா இருப்பாங்களா? சார் அவ்வளோ ஏஜ் ஆக ஆக அவ்வளோ பிரிஸ்கா இருக்க முடியாதுங்க சார். ம் மெலியறதுங்கிறது அது உடல்ல ம் ஏற்படக்கூடிய அந்த நோய், ஏதாவது சுகர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மெலியறாங்க. இல்லைன்னா ம் அந்த மசில்ஸ் தாங்க சார். ம் மசில்ஸ்ல தான் சேஞ்சஸ் வருது. ம் அப்ப அதுல வர வர நமக்கு அந்த முதல்ல இருந்த சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் அந்த ஆக்டிவா இருக்கிறது ம் எல்லாமே கொஞ்சம் குறையுதுங்க சார் உடல் அளவுல. ம் அதே மாதிரி நம்ம வயசாக வயசாக நம்மளுடைய பாடியில வந்து எனர்ஜி அப்படிங்கிறதுமே டவுன் ஆகும். கரெக்டா? ஆமாங்க சார், கண்டிப்பா. இப்ப நம்ம தேங்க்யூ. இப்ப நம்ம சொல்ல எல்லாமே பொதுவான விஷயம் தான். அதுக்காக சார் எங்க ஊர்ல ஒரு 90 வயசு தாத்தா இருக்காரு சார், அவரெல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசுல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்படி இப்பவும் இருக்காரு சார். நம்ம சொல்றது வந்து இந்த எக்ஸெப்ஷனல் கேசஸ் கிடையாது. 100 பேர் இருக்காங்கன்னா 100த்துல வந்து ஒரு 10 பேர் வேற மாதிரி இருக்காங்க, 5 பேர் வேற மாதிரி இருக்காங்க, அது கிடையாது. நம்ம பாக்குறது எல்லாமே ப்ராக்டிக்கல் லைஃப்ல இன் ஜென்ரலா பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பொதுவான விஷயங்கள் இருந்தா நம்ம ஸ்பெஷலான விஷயம் வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஆனா அறிவு ரீதியா எடுத்த உடனே வந்து எல்லாரும் சார் நீங்க சொல்றதெல்லாம் இப்படி இல்லை சார், 99 வயசு நபர் ஒருத்தர் இருக்காங்க, அவர் வந்து நல்லா பிரிஸ்கா இருக்காரு சார், 40 வயசுல இருந்த மாதிரி இளமையா இருக்காரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பொதுவான விஷயங்களை பொதுவான தன்மையில பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு நிறைய அனுபவங்களும் நிறைய ரகசியங்களும் வந்து தெரிய வரும். சரி, அப்ப நமக்கு இந்த மணிப்பூரக சிஸ்டம் அல்லது சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு மசில்ஸ் குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி பொதுவா நமக்கு இந்த வெயிட் லாஸ், வெயிட் கெயின் இல்லையா, ஒரு மனிதரை வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றது, இதெல்லாமே வந்து ஒருத்தரோட அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அப்ப இந்த மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நமக்கு அல்லது எனர்ஜின்னு சொல்லக்கூடியது நம்ம உடல் சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம மசில்ஸ்ங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா அறிவு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நாம சொல்லியிருந்த அந்த 10 விதமான விஷயங்கள். இதே நம்ம சர்வைவல் சிஸ்டம்ல என்ன பார்த்தோம்? ஃபுட், வாட்டர், ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? ஆனா நாம இந்த நாபி சிஸ்டம் அல்லது சோலார் சிஸ்டம் அல்லது இந்த மணிப்பூரக சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஃபுட் அப்படிங்கிற மாதிரியோ அல்ல வந்து தண்ணி குடிக்கிறது சார், சர்வைவ் ஆகுறது அப்படிங்கிறது நம்ம எதுவுமே பார்க்கல. ஏன்னா இது தேர்ட் சிஸ்டம். அந்த தேர்ட் சிஸ்டம் என்னென்னலாம் ஒட்டுமொத்தமா இருக்கும்னா உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த அத்தனை விஷயங்களுமே ஒரு சேர இருக்கும். சோ அப்ப அந்த 10 விதமான விஷயங்கள், பசி வந்தால் 10ம் பறந்து போகும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த 10 விதமான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணி குறிக்கக்கூடியதாக இந்த சோலார் பிளக்ஸஸ் அல்லது மணிப்பூரக சக்ராஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அந்த 7 சிஸ்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியோ அந்த 10 விதமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் நாம தெளிவாவே பார்த்திருந்தோம். சரி, இப்ப நம்ம 3 செஷன்ஸா வந்து இதை மட்டுமே தான் சார் பார்த்திருக்கோம், இது தவிர்த்து வேற அதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது நாம பிரிச்சு பார்க்கணும். ஆல்ரெடி நேற்றைய செஷன்ல சொல்லியிருந்தோம். இதுல நமக்கு அந்த டைஜஷன், பாடி ஹீட் என்று சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்கள், இது நமக்கு பிசிக்கல் பாடியோட சம்பந்தப்படும். அதோட சேர்ந்து ஆக்ஷன் இதுவுமே சேர்ந்து வரும். பட் பிரைமரியா நமக்கு டைஜஷன் மற்றும் ஹீட் இந்த 2 விஷயங்கள் தான் நமக்கு பிசிக்கல் பாடியோட சம்பந்தப்பட்டதில் இருக்கும். அதற்கு அடுத்தது மனம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா கிளாரிட்டி சொல்லுவோம். நிறைய டைம்ல நாலேஜ் இருக்கும், நல்லா இருக்கும், கிளாரிட்டி ஆஃப் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கிளாரிட்டி இன் தாட்ஸ், அப்புறம் மென்டல் ஸ்டெபிலிட்டி, அதுக்கு அடுத்தது மென்டல் ஸ்டெபிலிட்டி, கிளாரிட்டி இன் தாட்ஸ், அதுக்கு அடுத்தது செல்ஃப் கான்பிடன்ஸ். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மனம் சார்ந்த விஷயங்கள்ல வரும். அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில வந்து நம்பிக்கை இருக்கணும் சார், தன்னம்பிக்கை இருக்கணும், தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி. இதுல பிரைமரியா நமக்கு கிளாரிட்டி இன் தாட்ஸ் அப்படிங்கிறது, மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு
மனம் சார்ந்த விஷயங்கள்ல வரும். மனசுல வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கணும் சார், நல்லது நினைக்கணும், நல்லது நடக்கும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரியான மனம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் இந்த கிளாரிட்டி இன் தாட்ஸ் அப்படிங்கிறதும் மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல வந்து அறிவு சார்ந்தும் வரும், ஒரு சில இடங்கள்ல மனம் சார்ந்த விஷயங்கள்லயும் வரும். சரி, இப்போ நமக்கு இந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் வருது. அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா லீடர்ஷிப். ஒரு லீடர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சிங் பவர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பவர். இதை சொல்றாங்களே, ஒரு மிஷின் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, மிஷின் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை சார், பவர் தேவைன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம வீடுகளில் வந்து நிறைய எலக்ட்ரானிக்கல்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வந்து இருக்கும். அது எல்லாரும் வந்து ரன் இருக்கு சார். ஆனா அது ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன வேணும்? பவர் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆமாவா இல்லையா? எஸ். வேணும் சார். சரி. அப்போ அது போல ஒரு மனிதனுக்கு உடல் சார்ந்த பவரா இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்த பவரா இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த பவரா இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டிங்கா சரியா இருந்தா, எஃபெக்டிவா இருந்தா மட்டும்தான் சாத்தியம். அப்படி இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒரு தலைவர் இருக்காங்க அப்படின்னா அந்த தலைமை பண்புக்கு தகுதியான நபர்களா இருந்தா மட்டும்தான் அந்த தலைமை பொறுப்புல வந்து நீடித்து இருக்க முடியும். அந்த தலைமை பண்பு வந்து இல்ல, அவர் அந்த பவரை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அந்த தெம்பு தகுதி வந்து இல்ல அப்படின்னு சொன்னா, அவருக்கு நம்ம அந்த ஒரு போஸ்டிங்கை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவரை அதால வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப இந்த உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, நமக்கு மனம் சார்ந்து இருக்கக்கூடிய பவர் ஒட்டு மொத்தத்துக்கும் காரணம் இந்த எனர்ஜி சென்டர் அல்லது எனர்ஜி சிஸ்டம் தான் மிக மிக முக்கியமான காரணம். அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கரேஜ். அதற்கு அடுத்தது செல்ஃப் டெவலப்மெண்ட். இதுல நமக்கு இந்த லீடர்ஷிப், பவர், கரேஜ், செல்ஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நமக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல வரும். அப்ப இந்த ஒட்டுமொத்தமாக உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எனர்ஜி சென்டர். இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம 7 சக்கராஸ் சொல்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு சோலார் பிளக்ஸஸ் மட்டும்தான், மணிப்பூர சக்கரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நம்ம புரியுறதுக்காக வந்து 7 சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லலாம். ஆனா இந்த உடல், அறிவு, மனம் ஒட்டுமொத்தமான விஷயங்களுக்கும் இந்த ஒரு நாபி சிஸ்டம், இந்த நாபி சிஸ்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மேலும் கீழும் பக்கவாட்டிலும் என முழுவதுமாக அந்த தொப்புளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகள், அங்கிருந்து இந்த உடல் முழுவதும் வந்து என்னென்ன கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போகுது இருக்குதோ அத்தனை விதமான விஷயங்களுக்குமே இந்த நாபி சிஸ்டம் தான் மிக மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொதுவா வந்து ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் வந்து ஓடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த 72,000 72,000 அந்த 72,000 நரம்புகள் வந்து கனெக்ஷன் ஆகக்கூடிய இடம் அல்லது இந்த இந்த ஒரு பகுதியில இருந்துதான் அந்த 72,000 நரம்புகளும் வந்து பிரிஞ்சு போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம ஒரு சிட்டில மெயினா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த சிட்டிக்குன்னு சொல்லி ஒரு ஹெட் ஆஃப் த பிளேஸ் இருக்கும், ஒரு ஹார்ட் பிளேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு ஸ்டேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கேபிட்டல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஒரு கண்ட்ரி எடுத்தோம்னா கண்ட்ரிக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும். அப்ப அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து எத்தனை விதமான ஆக்டிவிட்டிஸ் எங்க ஏதோ ஒரு மூலையில நடந்துட்டு இருந்தா கூட அது ஒட்டுமொத்தமாக அந்த கேபிட்டல் எந்த சிட்டில இருக்கோ அந்த சிட்டில வந்து கண்டிப்பா அதனோட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். அங்க இருந்து தான் பல்வேறு விஷயங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ தமிழ்நாடோட கேபிட்டல் அப்படிங்கிற யாராவது சொல்ல முடியுமா? எஸ், தமிழகம். தமிழகத்தினுடைய கேபிட்டல் சென்னை. சரி, ஓகே. இப்போ சென்னை வந்து கேபிட்டல். இப்போ நமக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு அந்த ஓரத்துல இருக்கும், சவுத் சைட்ல லாஸ்ட்.
இப்போ கன்னியாகுமரியில ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னாலும், இல்ல அங்க ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், இந்த தமிழ்நாடு முழுவதுக்குமான கேபிட்டல் சென்னையில தான் வந்து பார்லிமெண்ட் இருக்கு, இல்ல சாரி சென்னையில தான் வந்து நமக்கு சட்டமன்றம் இருக்கு. சென்னையில தான் அதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கும். ஈவன் தோ வந்து கன்னியாகுமரியில ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆனாலும் சரி, அல்லது கன்னியாகுமரியில ஒரு விஷயத்த வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும், அந்த தமிழ்நாடுடைய கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய சென்னை மாநகரத்துல அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல இருந்து என்ன ஒரு விஷயங்களை வந்து அவங்க ஓகே பண்றாங்களோ, அதை தான் கன்னியாகுமரியில வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது போல நமக்கு உடல்ல வந்து பிரெயினா இருந்தாலும் சரி, கிட்னியா இருந்தாலும் சரி, அல்லது உடல்ல இருக்கக்கூடிய எந்த விதமான உறுப்புகள், எந்த விதமான இயக்கங்களா இருந்தாலும் சரி, அதுக்கான ஒட்டுமொத்த அந்த நேற்றைய வகுப்புல நம்ம சொல்லியிருந்தது போல அந்த ஜீவகாந்த மின் அலைகள் நமக்கு இந்த தொப்புள் பகுதியிலிருந்து தான் ஜெனரேட் ஆகும். இது வந்து ஆண்களுக்கு வேற ஒரு இடத்துலயோ, பெண்களுக்கு வேற ஒரு இடத்துலயோ வந்து பிரதானமா வந்து ஸ்டோர் ஆகும். அதே போல அந்த ஜீவகாந்த மின்னலைகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி, இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி குறைவு ஏற்படுவதனாலதான் ஒரு மனிதனுக்கு உடல் சார்ந்து, அறிவு சார்ந்து, மனம் சார்ந்து நோய்கள் ஏற்படுகிறது அப்படிங்கறது நாம கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி வந்து ஒரு கேபிட்டல் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு முறையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து பாதிக்குது அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சக்சஸ் கொண்டு வர முடியுதோ, அது போல இந்த 72,000 72,000 நரம்புகளினுடைய ஒரு மைய பகுதியாக நமக்கு இந்த நாபி சக்கரம் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? புரியுது எல்லாருக்கும்? நாபி சக்கரம் வந்து ஏன் முக்கியம்? இது வந்து நமக்கு நாட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சோலார் பிளக்ஸஸ் மணிப்புரகம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான உறுப்புகள், அனைத்து விதமான இயக்கங்கள் எல்லாமே நமக்கு இந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிறது வரும். ஒரு சோலார் சிஸ்டம் அல்லது மணிப்பூரக சிஸ்டம் அப்படிங்கிற சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் ஷார்ட்டர் கான்செப்ட். அது வந்து சக்ராஸ் அப்படிங்கிற அடிப்படையோட முடிஞ்சிடும். பட் நாபி சக்கரம் அல்லது நாபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் அ வைடர் கான்செப்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கான்செப்ட். அதுல இந்த 72,000 அந்த நரம்புகளும் வந்து அந்த 72,000 நரம்புகளுக்கு ஒரு மைய பகுதியாக நம்மளுடைய இந்த தொப்புள் பகுதி, நாபி பகுதி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஏற்படக்கூடிய அந்த ஜீவகாந்த மின் அலைகள் தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா உடல் ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், மன ரீதியாகவும் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. அதே போல இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மட்டும் இல்லாம அந்த மின்சார உந்து சக்தி, இது நமக்கு வந்து பிரெயின்ல வந்து ஒரு இந்த லெஃப்ட் அல்லது ரைட் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து பிரதானமா வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த ஜீவகாந்த மின்னலைகள் மட்டும் இல்லாம அதோட நமக்கு அந்த மின்சார உந்து சக்தியும் இருக்கணும். இந்த மூளைக்கும் தொப்புள் பகுதிக்கும் நாபி பகுதிக்குமான இந்த கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பல முறை வந்து நடந்துட்டே இருக்கும். அது டைரக்ட் கிளாஸ்ல வரும்போது அது எத்தனை தடவை வந்து இந்த கனெக்ஷன்ஸ் போயிட்டு வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும், எத்தனை முறை வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம், எப்படி வந்து இந்த தொப்புள் பகுதி, இந்த நாபிள் சிஸ்டம், இந்த நாபி சிஸ்டம் வந்து டைரக்டா நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல டைரக்ட் கிளாஸ்ல வரும்போது புரியும். அப்ப இந்த ஜீவகாந்த மின்னலைகள் அப்படிங்கிறது நமக்கு இந்த நாபி சிஸ்டம் அல்லது தொப்புள் பகுதியிலையும், அந்த மின்சார உந்து சக்தி அப்படிங்கிறது நமக்கு பிரெயின்லயும். இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மற்றும் இந்த மின்சார உந்து சக்தி இந்த இரண்டும் மொத்தமா சேர்ந்துதான் நமக்கு ஒரு மனிதன் உடல் ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து 7 சிஸ்டம்ல வந்து சோலார் பிளெக்ஸஸ் சரி பண்ணா சரியாயிடும், ரூட் சக்கரா சரி பண்ணா சரியாயிடும், தேர்ட் ஐ சக்கரா ஓபன் பண்ணா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம அடிப்படை வந்து கனெக்ட் பண்றதுக்கு வேணா நம்ம 7 சிஸ்டம் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர்த்து, நம்ம அந்த நாபி சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கனெக்ஷனே வந்து டோட்டலி வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜீவகாந்த மின்னலைகள் மின்சார உந்து சக்தி வந்து குறைபாடா ஏற்படுதோ அல்லது குறைபாடா இருக்கோ, அவர்கள் தான் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அல்லது ஒரு நோய் அல்லது பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ரொம்ப காலத்துக்கு வந்து மீண்டு வர முடியாம ரொம்ப கிரானிக்கா யாரெல்லாம் வந்து உடல் ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்களோ, ஒரு பொருளாதார ரீதியாக வந்து பல வருடங்களாக, பல மாதங்களாக பிரச்சனைக்குள்ள ஆளாகிறாங்களோ, அவர்கள் எல்லோருக்குமே இதுதான் மிக மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? வை நாபி சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது?
எஸ் சார் கிளியர். சூப்பர் சார். புரியுதுங்க சார். சரி, இப்போ இந்த நாபி சிஸ்டம்ல வந்து இப்போதைக்கு இந்த செஷனுக்கு வந்து இதோட போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததா வந்து நம்ம ஆல்ரெடி 7:30க்கு சொல்லியிருந்தோம், 10 மினிட்ஸ் வந்து லேட் ஆயிருக்கு. சரி, இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நாம சொல்லியிருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தனியா நம்ம வந்து இப்போ அடுத்த ஒரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ வந்து செஷன் தனியா எடுக்கலாமா, இல்ல சார் கூட இன்னும் ஒரு சில நபர் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா எனக்கு வந்து யாருக்கு அந்த தகுதி இருக்கோ, யார் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்க எங்க போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது, யார்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லவும் முடியாது, சொல்லவும் தெரியாது. ஆணித்தரமா இதை என்னால சொல்ல முடியும். அதனால அது வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்றோம், டெலிவரி பண்றோம் அப்படின்னா அதுக்கான சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ்ங்கிறது வந்து அவங்க வந்து கொடுக்கல செய்யல அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு நம்ம அங்க கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க தான் வந்து முடிவு செய்யணும். எஸ், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் சார். ஏன்னா அது நன்மை தானே சார். எல்லாருக்கும் நன்மைதான். தெரியல சார் நம்ம. அது நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு தலைவர் போஸ்ட் இருக்கு, அந்த தலைமை பண்பு அந்த தகுதி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த அது அது அதுக்கான வேல்யூ அங்க இருக்கும். அதை வந்து சரியா வந்து நிர்வகிக்க முடியும். யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கொடுக்க தலைவர் அங்க இல்ல சார், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு தலைவரா போட்டு விட்டுரும், ஓகே தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதை வந்து அந்த தலைவர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த தகுதி என்ன, இருக்கக்கூடிய நபர்களை வந்து நிர்வகிக்கணும், அந்த தலைமை பண்பு இருக்கணும், அந்த தலைவர்னு சொல்லக்கூடியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு போஸ்டிங் காலியாங்கிறதுக்காக இதையும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால வந்து அந்த தகுதி இல்லாத நபர்களுக்கும் இல்லை இந்த நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தாத நபர்களுக்கும் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் கண்டிப்பா வந்து ஒவ்வொரு சூழல் வந்து இருக்குல்ல, நான் அதை எதுவுமே யாரையுமே வந்து நான் தவறு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது போட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த எஃபோர்ட்டுங்கிறது போடலாம் இல்லையா? அப்ப போடலைங்கும் போது வந்து நம்ம ஏன் அங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? என்னோட கேள்வி நியாயமானது தானே? இல்ல இது ஏதாவது தவறு இருக்கா? 100% நியாயம் தான் இல்ல சார். சார், ஏன்னா நியாயமானதுதான் இவ்வளவு சார். எஃபர்ட் போட்டும் நீங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்க சார். அது இல்லைன்னு சொல்லல. சோ யாருக்காவது அது கிடைக்காம போயிட்டா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன வருத்தங்கள், ஐயோ நம்ம இது தெரியல, ம், நம்மளால இதை அப்டேட் பண்ண முடியலன்ற ஒரு இது இருக்குமா அப்படிதாங்க சார். ஓகே. சரி, அதனால வந்து நம்ம நம்மளால கண்டிப்பா வந்து ஓகே, கண்டிப்பா வந்து இன்றைய செஷனுக்கு வந்து யாரெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து இப்போ லிங்க் அனுப்புறேன். 7:45 வந்து செஷன் முடிக்கலாம். அப்படி வேணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அடுத்ததான் நமக்கு அகைன் வந்து நெக்ஸ்ட் மண்டே தான் வந்து செஷன் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ ஒருவேளை அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம இப்போ அடுத்ததா என்ன பார்க்க போறோமோ அதே விஷயங்களை வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம அகைன் நம்ம அடுத்த திங்கட்கிழமை வந்து பார்த்து நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும். சரியா? இந்த ஐடியா நல்லா இருக்கா? சரியா இருக்கு சார். எஸ், இது ஓகே தான் சார். கொடுக்குறோம்னா ஜட்ஜ்மெண்ட் நீங்க டிசைட் ஆமா பண்றதாங்க சார். இல்ல அதான் நம்ம கொடுக்க போறோம்னா, ஆனா அவங்களுக்கான நேரம் கொடுக்குறோம். அடுத்த சண்டே வரையில ஃபுல்லா நேரம் இருக்கும். அவங்க என்னதான் பிஸியா இருந்தாலும் அதுக்குள்ள நேரம் எடுத்துக்கிட்டோம், ரெஸ்பாண்ட் பண்ணட்டும். அடுத்து கொடுக்கணுன்ற விஷயம் நம்ம எப்ப வேணாலும் கொடுக்க தயார் தான். ஆனா அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க இருந்தா மட்டும்தான் போதும், அவ்வளவுதான். கொடுக்கறதுக்கு நான் என்னைக்குமே வந்து மறுத்தது கிடையாது, ஒளிச்சு வைக்க போறதும் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்க கொடுக்க அதை விட இன்னும் பல 100 மடங்கு பல லட்சம் மடங்கு வந்து நமக்கு நிறைய விஷயம் வந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா. அதனால இப்ப நம்ம ஒரு நிறைய விஷயம் நம்ம சொல்றோம்னா அப்ப இதுக்கு பின்னாடி எத்தனையோ விஷயம் வந்து அடுத்தடுத்து வர்றதுக்கு லைன்ல காத்துட்டு இருக்கு அப்படின்னா நான் இது கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அங்க ரிசீவ் ஆகும். இப்ப வரும்போதெல்லாம் கண்டிப்பா. கொடுத்துட்டே இருப்பேன். Black ஏதோ ஒரு ஆகாது. வகையில வந்து அது இலவச வகுப்பா இருக்கலாம், அல்ல வந்து பெய்டு கிளாஸா இருக்கலாம், வாட் எவர் மேபி த கிளாஸஸ், எதுவா இருந்தாலும் அந்த விஷயம் வந்து நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனா அதை ரிசீவ் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அது வந்து கிடைக்கும், அவ்வளவுதான். சரி, ஓகே. ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வந்து இதோடைய கண்டினியூஷன் அப்படிங்கிறது வந்து மண்டே கிளாஸ்ல வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நாளைய வகுப்பு வந்து பயோசால்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தயவு கூர்ந்து 7 o'clock வந்து சரியா வந்து அட்டன் ஆயிடுங்க. ஃப்ரைடே வந்து காம்பினேஷன் கிளாஸ் இருக்கும், ஃப்ரைடே ஈவினிங். நாளைக்கு வந்து வகுப்பு இருக்காது, நாபி சக்ரா இந்த நாபி சிஸ்டம் வகுப்பு வந்து நாளைக்கு இருக்காது. Thursday ஈவினிங் 7 PM பயோசால்ட் கிளாஸ் இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங் வந்து நமக்கு பயோசால்ட் ஃப்ளவர் ரெமெடி காம்பினேஷன் கிளாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் தான் நமக்கு ஃப்ரைடே இருக்கும். அதற்கு அடுத்த வாரத்துல எல்லாம் வந்து நம்ம வீக்கெண்ட்ல சாட்டர்டே கிளாஸ் இருக்குமா இல்லை சண்டே கிளாஸ் இருக்குமாங்கிறத ஃப்ரைடே செஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி டிசைட் பண்ணிட்டு இதே சாட்டர்டே அல்லது சண்டே ஈவினிங் டைமா வேணுமா இல்லை வந்து டே டைம்ல வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்புறம் வந்து காம்பினேஷன் கிளாஸ்ல வந்து டிசைட் பண்ணிக்கலாம்.
யாராவது நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது புதிய நபர்களாக இருந்தாலும் சரி யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுக்கு வந்து நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ள வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து சாட்டர்டே வந்து கிளாஸஸ் வேற இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது ஃப்ரைடே கிளாஸ்ல வர்றவங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். அகைன் சண்டே வந்து ஃப்ரீ கிளாஸ் இருக்கும். மண்டே அகைன் வந்து நமக்கு இந்த நாபி சிஸ்டமோட கண்டினியூஷன் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓகே, இன்றைய வகுப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின இன்னும் கூடுதலான தகவல் வந்து நம்ம மண்டே கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். பட் இன்றைய வகுப்புக்கான அந்த ஒரு சில ரகசியமான விஷயங்கள் மட்டும் இன்னொரு ஒன் ஆர் 2 மினிட்ஸ்க்குள்ள எல்லாருக்குமே வந்து தனித்தனியான வாட்ஸ்அப்ல வந்து ஜூம் மீட் லிங்க் வந்து கிடைக்கும். அதை ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க அகைன் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் லிங்க் வருதோ அவர்களை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைய வகுப்பினுடைய செஷன் அப்படிங்கிறது வந்து கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. இப்போ எடுத்திருந்த வீடியோவும் வந்து பப்ளிக்கா இருக்கும், யார் வேணாலும் பார்த்துக்கலாம். இட் இஸ் த ஃபைனல் ரிமைண்டர். எல்லா வீடியோஸுமே வந்து சண்டேக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா வந்து நான் பிரைவேட் பண்ணிடுவேன். பப்ளிக்ல எந்த வீடியோவும் 7 சிஸ்டம் சார்ந்து வந்து காட்டாது. அது ஒரு டைமிங் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இன்றையோட வீடியோ வந்து பப்ளிக்கா கொடுக்குறேன், எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் அடுத்த சண்டே வரையில அவங்க எல்லாருக்குமே வந்து ஐ எம் கிவிங் தேர் ஓன் டைம். அதுக்குள்ள ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அவங்க எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா மண்டே கிளாஸ்ல வந்து நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை ஆஸ் யூஷுவல் வந்து 7 to 7:30 வரையில வந்து ஜென்ரல் கிளாஸ் இருக்கும். 7:30 to 8 o'clock அப்படிங்கிறது அந்த எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் அவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும். எனவே இதுக்கப்புறம் வரக்கூடிய மண்டே கிளாஸ் வந்து 7 to 7:30 ஒரு செஷன், 7:30 to 8 o'clock அப்படிங்கிறது இன்னொரு செஷனா இருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட ஒரு 7:50க்கு வந்து எல்லாரும் இணைஞ்சிருங்க. செஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். பட் அங்க நமக்கு அது 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் அப்படிங்கிறத விட சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதிகபட்சமாக 8:15 வரையில இன்றைய செஷன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.